நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேடிஇ வியூஸ் அப்படிங்கிற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். இப்போ சாய் பொலிட்டிக்கல் டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 நாளாக என்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திமுக, அதிமுக அப்படின்னு 2 பிளேயர்கள் மட்டுமே இது தமிழ்நாடு அரசியலில். மூன்றாவதாக தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ளார இருக்கு. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன வருதுன்னா, திமுகவுக்கு எதிராக பேசிய விஜய் எல்லாரையும் போய் வானத்தை போல குடும்பம் மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. படம் மாதிரி இருந்த அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. பிளவு ஏற்பட்டதை எஸ்பி வேலுமணி அவங்க டீம் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் அதிக எம்எல்ஏ வச்சிருக்கோம், அதனால நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்றே தெரியாமல் முழித்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது பதவியேற்றதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வெற்றி இல்லைன்னா 2 வெற்றினாச்சும் கொடுத்துருந்தா கூட மெஜாரிட்டி தோல்வி மக்கள் மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கட்சிக்காரங்களே மறக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறார்கள். அது அவங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அரசியல்வாதி என்றாலே பதவியில் இருக்கணும் இல்லையா? பதவியில் இல்லாமல், அரசியல் பவரில் இல்லாமல் அரசியல் செய்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன ஆகுது, அது இவங்க போர்க்கொடி தூக்கிவிட்டார்கள். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமு. அதில் எக்ஸ்ட்ரா காரணங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதுக்கு ஒரே காரணம் திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஜெயலலிதா வந்தபோது ஜெயலலிதாவும் அதையே கண்டினியூ பண்ணாங்க. திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற 2 விஷயத்த மட்டுமே தான் அவங்களுடைய ஆட்சியும் கட்சியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதே திமுகவோட சப்போர்ட்ல நாங்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தபோது தெரிஞ்ச போது சாதாரணமான மக்களுக்கே கடுப்பாயிருப்பாங்க. அது சொல்ல தேவையே கிடையாது. என்னடாது இவ்வளவு நாளாக 2 பேரும் பரம எதிரி மாதிரி இருந்தாங்க, இடையில முட்டாளுங்க யாரா மக்களா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருக்கோம். அதை எதிர்த்து பேசவே கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிவி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. இரண்டாவது இன்னொரு விஷயம் உள்ளார என்னன்னா, தொல் திருமாவளவன் அவர்களை திமுக சப்போர்ட் பண்ணி சிஎம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், ஏடிஎம் காலங்களே எல்லா மினிஸ்டரையும் ஆகட்டும் அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல அப்படின்னு சொன்னார். அதுக்கும் ஒரு பெரிய கலைவரம் ஆயிடுச்சு. அதுக்கு எகென்ஸ்டா அக்ரிகேஷன் மூர்த்தி சொல்லிக்கிறாரு, இல்லை இதெல்லாம் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாளாக விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கொண்டு எல்லாருமே ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருக்கும்போது இதில் இல்லை அப்படின்னா போது என்ன அர்த்தம்? ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ஆசிட் டெஸ்ட். விஜய்க்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஆசிட் டெஸ்ட்டு 106 பேரை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆட்சியை கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது எல்லாரும் திமுக ஆதரவு கட்சிகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுபோக 25 ஏடிஎம்கே ஆட்களும் சப்போர்ட் பண்ணது தான் இந்த பெரிய பிளவுக்கு பெரிய பிரச்சனை. 25 பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. 22 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்போசிஷனாக காட்டுறதுக்கு அவங்க எல்லாத்தையும் பதவி விட்டெல்லாம் தூக்கிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம், தன்னுடைய அரசியல் எதிரி விஜய் டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. பட் உதயநிதி ஏன் வெளிநடப்பை செய்தார்? அவர் ஏன் எதிர்த்து வாக்களிக்கவில்லை? அது ஒரு $1 மில்லியன் கொஷின். ஒருவேளை போய் மாலை போட்டு அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததாக இருக்கலாம். ரெண்டாவது பிஜேபியும் கொள்கை எதிரி. அப்போ கொள்கை எதிரியும் நடுநிலை வகித்து அவங்கள காப்பாற்றி விட்டாங்க. இப்போ என்னன்னா 177 பேருக்கு இருக்கு, 177 178 பேர் இருக்கும்போது 144ங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லை. அதில் விஜய் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். அதிமுக அதில் பாதாளத்துக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. திமுக அப்படி இப்படி ஊசலாடி கொண்டே இருக்கிறது.
இதில் ஆஸ் யூஷுவல் உதயநிதி அப்படிங்கிற பிராண்டை வந்து இந்த 5 வருஷத்தில் பிசிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கலை. அதனால் உதயநிதி இனிமேல் எது பேசினாலும் மிக பிரம்மாண்டமாக காண்பிக்கப்படும். விஜய் பேசுவதும் அதே மாதிரி தான் பிரம்மாண்டமாக காண்பிக்கப்படுகிறது. ஏன்னா 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டாஸ்மாக்லையோ இல்லை இதுலேயோ வந்து போதைப் பொருட்கள் விற்கக்கூடாதுங்கிறது இதெல்லாம் பழைய கதை. பழைய கதையை வந்து புதுசாக நாம தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் இப்போதைக்கு சேவ் ஆகிவிட்டார். இந்த 25 பேர் எதை நினைத்து ஆதரவு அளித்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பவர், கண்டிப்பாக மினிஸ்ட்ரி கேட்பாங்க, கண்டிப்பாக உள்ளார இருந்து ஆட்சியில் பங்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த தப்பை வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் செய்யவில்லை. நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். அப்போ தானே எல்லாத்தையும் பேச முடியும். சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட பேச முடியும். வந்தே மாதரம் ஏன் முன்னாடி போட்டீங்கன்னு கேட்க முடியும். ஜோதிடரை ஏன் வந்து அரசு பதவி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியும். அது ஒரு என்னன்னே தெரியல. ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு ஜோதிடர் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறாரு, காலையில் வந்து இப்போ சால்வு போடுறாரு, உங்களுக்கு எல்லா வகையுமே சொல்கிறாரு அப்படின்னா அதை பகிரங்கமாக அரசு பதவி கொடுத்து வாங்கணுமே என்ன? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத பேசு பொருளாக்கிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அந்த பிரச்சனையா யார் அடக்கணும்? அரசு தான் நடக்கணும். அதனால நம்ம பேசுறது பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். அடுத்த பிரச்சனை 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற நீங்களே ஏன் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல அப்படின்னாங்க. இன்றைக்கு விஜய் ஒரு முக்கியமான மீட்டிங்களெல்லாம் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்தாச்சு நினைக்கிறேன் புதுமை பெண்ணுக்கும். இன்னும் அடுத்து வந்து இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு அதே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உடனே கேள்வி, மே மாதம் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம், மே மாதம் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம ஆட்சிக்கு வந்தபோது 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தோம். அதை வந்து கம்ஃபர்ட்டாக மறந்துடுவாங்க நம்ம முன்னாள் ஆட்சியாளர்கள். 2 வருஷம் கழிச்சு கொடுத்ததுக்கு விஜய் வந்த உடனே 1 மாதத்துலேயே கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே கொடுத்து என்ன ஃபைனான்ஸ் இருக்குது வெள்ளை அறிக்கை கொடுக்குறதெல்லாம் வந்து தடுக்கணும். இது வந்து ஒரு இதுதான். மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாரும் பேசுவாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் வந்து பேச ஆரம்பிக்கணும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, செய்துங்க, செஞ்சு மக்களுக்கிடையே நல்ல பேரை வாங்குவோம். அது வந்து ரொம்ப முக்கியம். அதை எதிர்த்து சேர்ந்த அது செய்யாமல் இருந்தால் அதை கேட்கறது தானே எதிர்கட்சி. ஏற்கனவே ஒரு எதிர்கட்சி இங்கே ஐக்கியமாயிடுச்சு. 22 பேரை வச்சுக்கிட்டு அந்த எதிர்கட்சியால் அவர் நல்ல வாய்ப்பு வந்து 5 வருஷத்துலேயே ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமினால. எவ்வளவோ விஷயங்கள் வந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மக்களிடையே கொண்டு சென்று ஒரு அருமையான ஒரு ஹோல்டில் வச்சு லாக் பண்ணி வின் பண்ணியிருக்க வேண்டிய எலெக்ஷனை தோற்றுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ 22 பேரை வச்சுட்டு அவர் என்னது எதிர்கட்சியாக செயல்பட முடியாது. உதயநிதி அருமையான எதிர்கட்சியாக செயல்படுவார் அவருடைய தந்தை வழியில் அப்படிங்கிறது தெரியுது. அவருடைய ஸ்பீச் நேற்று ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அருமையான ஸ்பீச்சு. சோபா படபாணியாகட்டும் எதுவாகட்டும் அருமையாக பேசினார். அப்பப்போ கொஞ்சம் தடுமாறுச்சு. விஜயம் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பொலைட்டாக சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொன்னது அது ஒரு பிரச்சனையாச்சு. வீட்டுக்கு போய் சொன்ன பாயிண்ட்லாம் அருமையான பாயிண்ட்ஸ், அதில் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் வந்திருக்கிறாரு, கற்றுக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டோம், அதில் என்ன ஆகுது, கற்றுக்க வைப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல். இப்போ இடைத்தேர்தலை யாரை நிற்க வைக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. யாரை நிற்க வச்சு வின் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளுடைய அண்ணன் என்டிகே சீமான் அண்ணன் வந்து நிற்பாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அட்லீஸ்ட் நிற்க வச்சு இப்போ மறுபடியும் ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தம்பிக்கிட்ட பேசிட்டு பார்க்கலாம். ஆனால் தம்பி கூட சேரணுமே. தம்பி கூட முன்னாடியே சேர்ந்துருந்தாருன்னா இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. விஜய்க்கு இன்னொரு ஹீரோ பிம்பத்துக்கு அப்படி அள்ளி கொடுத்தவர் யாருன்னா கண்டிப்பாக நம்முடைய சீமானவன் தான். அதில் மாற்று கருத்து ஏதாவது இருக்குதா என்ன?
தம்பிக்கு வந்து அப்படி ஒரு பிம்பம். ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ், அதை வந்து தாண்டி அப்படி ஒரு ஹீரோ போறாரு. அதுதானே மக்களுக்கு தேவையா இருக்குது. அதுதானே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு பெரும்பான்மையாக ஜெயிச்சிட்டாருன்னா நல்ல நிகழ்ச்சி, ஒரு பிம்பத்தை முன்னேற்ற நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்காது. அதே போல இவர் போய் எல்லாரையும் போய் பார்த்துட்டு அரசியல் மாண்பு, ஏன்னா அவரோட இமேஜ் தான் அங்கே அதிகமாகிடுச்சு. அரசியல் மாண்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இமேஜ் இதெல்லாம் வந்து வந்திருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே வின் பண்ணியிருந்தா, இல்லை எதிர்கட்சியாக போய் உட்காந்துருந்தாலும் இந்த இமேஜ் தான் வந்திருக்காது. விஜய் நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொண்டே வருகிறார். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருந்துச்சு, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. இன்னும் நிறைய இடத்துல சொந்த கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதையும் மாற்றி ஆகணும். வீக்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன வேணாலும் செய்யுங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் அது எல்லாத்தையுமே ஒழிச்சாச்சு. அடுத்தது விஜயோட ஆட்டம் எப்படி இருக்குது, விஜய் எப்படி மக்கள் சார்பான விஷயங்களை கொண்டுட்டு போகிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட். ஏடிஎம்கே இன்னும் கட்சி அதோட பர்பஸே இல்லாமல் போச்சு. ஏடிஎம்கேவோட பர்பஸ், டிஎம்கேவோட அப்போசிஷன் பாஸ்ட் 5 வருஷத்துலேயே ஒன்றும் பண்ணல. அந்த டிஎம்கே அப்போசிஷனை வந்து சரியாக கையில் எடுத்தாங்கன்னா சரியாகவே கையில் எடுக்கலை, எதுவும் பண்ணல. எகெயின் ஒரு தோல்வியில் முடிஞ்சாங்க. அந்த தோல்வியினால் மீண்டும் 2 கூறாக செங்குத்து பிளவு. இப்போ இந்த பக்கம் 25 பேரை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் போயிருக்காருன்னு அர்த்தம். 25 பேர் சப்போஸ் டிஸ்மிஸ் ஆகி அங்கே மறுபடியும் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அந்த 25 பேரும் தாவேக்காவில் நின்னாங்கன்னா வின்பெற்றி உள்ளார வந்துட்டாங்கன்னா எங்கே ஆக போகிறது ஏடிஎம்கே? ஸோ டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கா, அதாவது திமுக எதிர்ப்பை தாவேக்கா முழுவதுமாக எடுத்துக்கொண்டது. இதுதான் நான் சொன்னேன். விஜய் ஏடிஎம்கேவை கபலீகரம் செய்வாரா, இல்லை ரச்சிக்க வந்த இன்னொரு எம்ஜிஆரா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இப்போதைக்கு கபலீகரம் செய்து ரச்சிப்பார் என கொள்வோம். ஒரு பக்கத்தை கபலீகரம் செய்து விட்டார், ஒரு பக்கத்தை ரசிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்த ஏதாவது சுவாரஸ்யமாக நகர்ந்தால் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டுட்டு வர போகிறோம். அடுத்தது முக்கியமாக பெங்களூரோட ஒரு பெரிய 7வது திருக்குறள் மாநாடு நடக்க போகுது. அது நம்ம மீடியாவில் தான் கொண்டு வர போகிறோம். கர்நாடகாவை பற்றி பேசணும்னா தமிழில் அண்ட் கன்னடா கலந்து பேச மாதிரி இருக்கும். அதையும் செய்து விடுவோம். இன்னும் பல ஆளுமைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, அதையும் சந்திக்கலாம். கூடிய விரைவில் ஜேடியோட ஒரு பெரிய புத்தகம் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் விரைவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.